தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியிலே நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு பாடசாலை, ஒரு நடுத்தரமான பாடசாலை, ஒரு ஆற்றல் மிக்க ஆசிரியர். அந்த ஆசிரியர் மாணவர்களுக்கு மிக சிறப்பாக கற்பிப்பவர். அது மாத்திரமில்லாமல் மாணவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் என்ன என்று கேட்டறிந்து அவர்களுக்கு தன்னால் செய்யக்கூடிய உதவிகளை செய்து வருபவர். பண உதவி, பொருளாதார உதவி என்று சொல்ல முடியாது. அவர்களுக்கு வழங்க வேண்டிய ஆலோசனைகள், வழிகாட்டல்களை மிக சிறப்பாக செய்து வருபவர். அது மாத்திரமில்லாமல் அந்த பாடசாலையிலே அதிபருக்காக ஒரு விடுதி இருந்தது. அதிபர் அந்த பாடசாலையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்திலே அவரது சொந்த வீடு இருந்த காரணத்தினால் அந்த விடுதியிலே தங்குவது இல்லை. இந்த ஆசிரியரோ வெளி மாவட்டத்திலிருந்து ஆசிரியராக கடமையாற்றுவதற்காக அந்த பாடசாலைக்கு வந்திருப்பவர். இவரது ஆற்றல்களை கண்டு வியந்த அதிபர் ஒரு நாள் அந்த ஆசிரியரை அழைத்து, எனக்காக இந்த பாடசாலையிலே இருக்கின்ற இந்த விடுதி பயன்படுத்தப்படாமல் இருக்கின்றது, நான் அதனை உங்களுக்கு தருகின்றேன். நீங்கள் அதனை பயன்படுத்தினால் உங்களது போக்குவரத்து செலவு, பாடசாலையிலிருந்து குறிப்பிட்ட தூரத்திலே அவர் ஒரு அறை ஒன்றை வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்தார் அந்த ஆசிரியர், உங்களுக்கான போக்குவரத்து செலவு குறைவடையும், அந்த வாடகை செலவு குறைவடையும். அதை விட நீங்கள் பாடசாலையில் மாலை வேளைகளிலே பிள்ளைகள் விளையாட்டு மைதானத்தை பயன்படுத்துகின்ற ஒரு மேற்பார்வை செய்வீர்கள், எங்களுக்கும் அதனால் பல நன்மைகள் உண்டு, நீங்கள் இந்த விடுதியிலே தங்கி இருக்கிறீர்களா என்று அதிபர் கேட்டதும் இந்த ஆசிரியர் உடனே ஒத்துக்கொள்கின்றார். மறுநாளே ஆசிரியர் அந்த விடுதிக்கு தங்குவதற்காக வந்துவிட்டார். இப்பொழுது அவரது பணிகள் அவருக்கு இன்னும் இலகுவாக இருக்கின்றன. காலை எழுந்தால் அவசரப்பட்டு வலிக்கிட்டு பஸ் பிடித்து பாடசாலைக்கு செல்ல தேவையில்லை. காலையில் எழுந்ததும் காலை கடமைகளை முடித்து ஆறுதலாக வலிக்கிட்டு 7:30க்கு முன்னர் பாடசாலைக்கு சென்று விடலாம். பாடசாலைக்கு செல்வதற்கு ஒரு நிமிடம் கூட தேவைப்படாது. அதே போன்று மாலை வேளையிலே பாடசாலை நிறைவடைந்ததும் ஒரு களைப்புடன் பஸ்ஸுக்காக காவல் நின்று பஸ் பிடித்து இன்னொரு இடத்துக்கு சென்று உணவருந்த தேவையில்லை. பாடசாலை முடிவடைந்ததும் மாணவர்கள் எல்லோரும் பாடசாலையை விட்டு வெளியேறியதும் அடுத்த 5வது நிமிடம் அவர் தன்னுடைய விடுதியிலே நிற்பார், உணவை அருந்துவார். மிக சந்தோஷமாக அவர் பணியாற்ற தொடங்கினார். இந்த விடுதிக்கு அவர் குடிவந்த பிறகு அவரது பணி இன்னும் வளர்ச்சி அடைந்திருந்தது, இன்னும் விரிவடைந்திருந்தது. மாணவர்களின் ஒழுக்க விடயங்களிலும் அவர் தானாகவே ஈடுபட்டார். மாணவர்களை கண்காணிப்பது, காலையில் நேரத்துக்கு மாணவர்கள் பாடசாலைக்கு வருகிறார்களா என்பதை பார்ப்பது, பாடசாலை விட்டதும் அவர்களை ஒழுங்காக வீட்டுக்கு வரிசையாக அனுப்பி வைப்பது என்று மாணவர்களின் ஒழுக்க விடயங்களிலும் அவர் தலையிட தொடங்கினார், தன்னுடைய பங்களிப்பை செலுத்தினார். அது மாத்திரமில்லாமல் மாலை நேரத்திலே அந்த மைதானத்திலே மாணவர்கள் விளையாட வருகின்ற போது அவர்களுக்கும் உதவியாக இருப்பார். தான் தனியாக இந்த விடுதியில் இருப்பதிலும் பார்க்க மைதானத்தில் நிற்பதால் அவருக்கும் என மகிழ்ச்சி ஏற்படும். எனவே அவர் அந்த மைதானத்துக்கு சென்று அந்த மாணவர்களை மேற்பார்வை செய்து அவ்வாறான வேலைகளையும் செய்தார். அது மாத்திரமில்லாமல் இரவு வேளைகளிலே பாடசாலை சுற்றுச்சூழலிலே ஏதாவது சத்தம் கேட்டால், ஏதாவது நடமாற்றம் தென்பட்டால் தன்னுடைய விடுதியின் மின் விளக்குகளை இயக்கி வெளிச்சத்தை வர செய்து அதனையும் பாடசாலை சுற்றாடலையும் அவதானிப்பார். ஒரு பாடசாலையினுடைய காவலாளி, ஒரு வோச்சர் செய்ய வேண்டிய வேலையின் ஒரு பகுதியையும் அவர் செய்ய தொடங்கினார். இதனால் அதிபரிடமும் ஆசிரியரிடமும் மாணவர்களிடமும் அவருக்கு மிகச் சிறப்பான பெயர் பெற தொடங்கிவிட்டது. இவ்வாறு இருக்கையிலே அவருக்கு ஒரு எண்ணம் வருகின்றது, நான் நீண்ட காலமாக இந்த பாடசாலையிலே சேவையாற்றி விட்டேன், வேறொரு பாடசாலைக்கு நான் இடமாற்றம் பெற்று செல்லலாம். அதாவது அவருடைய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பாடசாலைக்கு இடமாற்றம் பெற்று சென்றால் தன்னுடைய வீட்டிலிருந்தே வேலைக்கு போகலாம், இடமாற்றி செல்லலாம் என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது. உடனே அடுத்த நாள் அதிபருக்கு இந்த விடயத்தை தெரிவிக்கின்றார். நான் வேறொரு பாடசாலைக்கு, குறிப்பாக என்னுடைய பிரதேசத்தில் உள்ள பாடசாலைக்கு இடம் மாற்றம் பெற்று செல்லலாம் என்று நினைக்கின்றேன் என்று அதிபருக்கு சொல்கின்றார். அதிபருக்கு இவரது சேவை இழக்க விருப்பமில்லை. இவர் இந்த விடுதியிலிருந்து மிக உன்னதமான சேவையை வழங்கி கொண்டிருக்கின்றார். இருந்தாலும் அவரது வேண்டுகோளையும் மறக்க முடியவில்லை. மிக நீண்ட தூரத்திலிருந்து பயணம் செய்து வந்து வேலை செய்வது என்பது கடினமான விடயம் என்பதும் அதிபருக்கு தெரியும். இருந்தாலும் அதிபருக்கு கொஞ்சம் தயக்கத்துடன் கேட்கின்றார், ஏன் நீங்கள் என்ன காரணத்தினால் அவ்வாறு ஒரு முடிவு எடுத்தீர்கள் என்று சொல்லி. உடனே இவர் சொல்கின்றார், நான் வேறு காரணங்களும் இருக்கக்கூடும், தூர பயணம், களைப்பு, பணச்செலவு, அந்த காரணங்களும் இருக்கக்கூடும். இவர் ஒரு காரணத்தை முன்னிலைப்படுத்தி சொல்கின்றார், நானே எனக்கு உணவு சமைத்து 3 வேளையும் உண்டு கடமையாற்றுவது எனக்கு களைப்பாக இருக்கின்றது, அதனால்தான் நான் இந்த முடிவை எடுத்தேன் என்று சொல். அது வெறும் சரி, உங்களுடைய முடிவு சரியானதே, நீங்கள்
சட்ட ரீதியாக என்ன செய்ய வேண்டுமோ, நடைமுறை ரீதியாக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். இடமாற்றத்துக்கான விண்ணப்பத்தை செய்யுங்கள். நான் உங்களுக்கு கையொப்பமிட்டு தருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். சென்றது மாத்திரம் இல்லாமல் ஆசிரியர்கள் தன்னை எதிர்கொண்ட ஆசிரியர்களிடமும் இந்த விடயத்தை தெரிவிக்கின்றார். இந்த குறிப்பிட்ட ஆசிரியர் இடமாற்றம் பெற்று செல்ல போவதாக சொன்னார். நானும் அதற்கு ஆம் என்று சொல்லிவிட்டேன். ஏனென்றால் தன்னால் 3 வேளையும் உணவு சமைத்து உண்பது கஷ்டமாக இருக்கிறது என்று அவர் சொன்னார். அதை நான் ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். அதனால் ஆம் என்று சொல்லிவிட்டேன் என்று ஆசிரியர்களுக்கும் இந்த விடயம் கொஞ்சம் கவலை அளிப்பதாக இருக்கின்றது. அந்த ஆசிரியர்கள் தாங்கள் சென்ற வகுப்பறைகளிலே உள்ள மாணவர்களுக்கு இந்த விடயத்தை சொல்கிறார். ஆசிரியர் 3 வேளையும் உணவு சமைத்து சாப்பிடுவது கஷ்டமாக இருக்கின்ற காரணத்தினால் இடம் மாற்றம் பெற்று செல்ல போகின்றார். இந்த விடயம் மாணவர்களுக்கும் ஓரளவு தெரிந்துவிட்டது. மறுநாள் சனி ஞாயிறு தினங்கள் அந்த ஆசிரியர் தன்னுடைய சொந்த ஊருக்கு சென்று விட்டு திங்கட்கிழமை காலை வந்து இறங்கி விடுதிக்கு சென்று உள்ளே பாடசாலைக்கு செல்வதற்கான ஆயத்தங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அவரது வாசல் கதவை யாரோ தட்டுவது போன்று சத்தம் கேட்கின்றது. அவர் அந்த நேரம் குளித்து கொண்டிருந்தார். உடனடியாக அவரால் வெளியே வர முடியவில்லை. பேசாமல் நிற்கின்றார். இப்பொழுது மீண்டும் தட்டி சத்தம் கேட்கின்றது. இவர் அவசரமாக குளித்து விட்டு தன்னுடைய உடலை துடைத்து விட்டு அந்த உடலை துடைத்த துவாயே தன்னுடைய இடுப்பிலே கட்டிக்கொண்டு வாசலை நோக்கி வருகின்றார். யாரோ 4-5 பேர் ஓடுகின்ற சத்தம் கேட்கின்றது. அந்த காலடி சத்தம் கேட்கின்றது. அவர் வியப்புடன் அந்த கதவை திறந்த பொழுது அந்த கைப்பிடி, அந்த கதவினது கைப்பிடியிலே ஒரு பேக் கொண்டு, ஒரு ஷாப்பிங் பேக் கொழுவப்பட்டிருந்தது. அவர் அதை என்ன என்று சொல்லி எடுத்து பார்த்த பொழுது அதற்குள்ளே அவரது காலை உணவு வைக்கப்பட்ட ஒரு பார்சல் இருக்கின்றது. எட்டி பார்க்கின்றார். 4-5 மாணவர்கள்லாம் அந்த இடத்தை விட்டு ஓடி சென்று கொண்டிருக்கிறார்கள். மிக சிறுவர்கள், ஒரு 10-12 வயது இருக்கக்கூடிய ஒரு நடுத்தரமான குடும்பத்தை சேர்ந்த சிறுவர்கள். ஏதோ வகையில் இந்த ஆசிரியர் உணவு சமைத்து சாப்பிடுவதில் கஷ்டம் இருப்பதால் இடமாற்றம் பெற்று செல்கின்றார் என்று கேள்விப்பட்டதால் தாங்கள் இந்த உணவை வழங்கினால் ஆசிரியர் தொடர்ந்து தங்களுக்காக பணியாற்றுவார் என்ற எண்ணத்துடன் தான் அந்த மாணவர்களில் யாரோ ஒருவர் இந்த உணவை அங்கே வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் இந்த ஆசிரியருக்கு ஏற்பட்ட பொழுதோ தன்னுடைய இடமாற்றம் பெறுகின்ற எண்ணத்தை பிற்போட்டு விட்டு அவர் தொடர்ந்தும் அங்கே கடமையாற்ற தொடங்குகின்றார். நேயர்களே, இந்த கதையும் கதையின் அந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன். ஒரு ஆசிரியர் தன்னுடைய சேவையை உன்னதமாக சரியாக செய்வாராக இருந்தால் அந்த சமுதாயத்தினால், அந்த மாணவர்களால், ஏனைய ஆசிரியர்களால், அந்த அதிபரினால், ஏன் அந்த மாணவர்களின் பெற்றோரால் கூட மிகவும் போற்றி பேணப்படுவார். அவ்வாறான ஒரு ஆசிரியர் தான் இந்த நான் குறிப்பிட்ட ஆசிரியர். அந்த ஆசிரியர் உணவு சமைப்பதில் உள்ள கஷ்டத்தால் இடம் மாற்றி செல்கிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டதும் ஒரு மாணவன் அவருக்கான உணவை கொண்டு வந்து அந்த இடத்திலே வைத்திருக்கின்றார். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.